என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. ஹலோ. வணக்கம். வணக்கம்ண்ணே. இப்போ தற்போது கள நிலவரம் என்னண்ணே, என்ன சுச்சுவேஷன் போய் வந்து தாசில்தார் வந்துட்டு போனதா இப்போ வீடியோ அனுப்பிச்சிருந்தீங்க பார்த்தேன். ஆமா, தற்போது என்ன நிலவரத்தில் இருக்குண்ணே இங்கே? தினேஷ், தற்போதைய நிலவரம் என்னன்னா, நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு போயிட்டோம். அந்த நீதிமன்றத்தின் பிரகாரம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு அமைதியான உள்ளிருப்பு போராட்டம் தான் மேற்கொண்டுட்டு இருக்கோம். அதற்கு ஒருபடியா இன்னைக்கு காலையில இங்க இருக்கிற போராட்ட குழு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த தம்பி தினேஷ், கோபு மற்றும் பாலா இவங்க எல்லாரும் உட்காந்து ஊர் நாட்டு அமைகளோட மற்றும் போராட்ட குழுக்கு ஒரு கலந்தாலோசனை பண்ணி அனைத்து ஊர்களும் இந்த திருவையாறு சட்டமன்றத்தில் இருக்கிற அனைத்து தேவேந்திர ஊர்களையும் ஒருங்கிணைக்கணும் ஒரு முடிவுக்கு வந்து நாட்டாமைகளால ஊர் குடும்பங்களால் கடிதம் ரெடி பண்ணப்பட்டுச்சு எல்லா ஊருக்கும். அந்த கடிதத்தை இன்னைக்கு காலையில என்ன பண்ணாங்கன்னா, நடுக்காவேரியோட ஊர் குடும்ப தலைவர்கள் எல்லாருமே போய் அனைத்து கிராமங்களையும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நாளைக்கு அரசு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இங்க நடுக்காவேரியில இந்த இடத்துல கண்டிப்பா நடக்கும்னு. இத பார்த்தோன்னே இந்த அரசாங்கம் என்னன்னா, எதுவும் இந்த போராட்டம் வேறு அடுத்த கட்டத்துக்கு போயிருமோங்கிற பயத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு மாலை தாசில்தாரை திருத்துப்புன்னு அனுப்புறாங்க. அதுக்கு முன்னாடி தாசில்தார் தம்பி தினேஷ் அணுகி இருக்காரு. தினேஷ் சொல்லியிருக்காப்புல, அண்ணே தேவையில்லாத வேலையை சார் பண்ணாதீங்க, நாங்க நீதிமன்றத்துல என்ன வருதோ நாங்க அதுக்கு பிரகாரம் நடந்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா கூட நாங்க புதன்கிழமை எடுக்கிற ஒரு முடிவை நாங்க எல்லாருமே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து வச்சிருக்கோம்னு பதிவு பண்ணிட்டாப்ல. அதற்கு அப்புறம் இந்த தாசில்தார் என்ன பண்ணிருக்காருன்னா, தாசில்தார் ஆடியோ தான் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதற்கு முன்னாடி இன்னைக்கு காலையில நானு அவரு கோபு வழக்கறிஞர், அப்புறம் கோபு வழக்கறிஞர் வரும், மற்றபடி இன்னும் 2-3 பேர் ஆடியோவை பார்க்க போறோம். எங்களோட 161 ஸ்டேட்மெண்ட் இன்னும் எங்க கை காப்பி கிடைக்கல. அப்ப இன்னைக்கு அரசு விடுமுறைன்னு சொல்றாங்க. ஆடியோ ஆபீஸ் லீவு, கலெக்டர் ஆபீஸ் மூடி கிடக்கு, தாசில்தார் கலெக்டர் இன்னைக்கு சிஎம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. அப்படி தினேஷோட செல்ல பரிந்துரை பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு கேக்குறப்ப கூட இப்ப தரேன்னு பதில். ஆனா எங்க இருந்து இந்த பெட்டிஷன் அடிச்சு ரெடி பண்ணாங்க, நோட்டீஸ் அடிச்சாங்கன்னு தெரியல. 48 மணி நேரம் கெடு விதித்து நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் அதுல ஒரு வார்த்தையை போட்டு வராங்க. அங்க நீதிமன்றத்துல நடந்தது என்ன? நீதிமன்றத்துல 2 தரப்பு வாதம் நடக்குது. அதுல அரசு தரப்பு வழக்கு அடிஷனல் அட்வொகேட் வீரகதிரை உடலை வாங்க சொல்லுங்க அப்படி இப்படின்னு பேசுறாரு. அதுக்கு மாண்புமிகு நீதிபதிகள் அது எங்க வேலை கிடையாது, அதுல நாங்க தலையிட முடியாதுன்னுட்டாரு. இல்ல சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குன்னா அதை சட்டப்பூர்வமா அணுகிக்கோ, அதை எதுவா இருந்தாலும் சட்டப்பூர்வமா அணுகணும்ட்டாரு. அது இல்லாம நடுக்காவேரி காவல் நிலையம் விசாரிக்க கூடாதுன்னா, நடுக்காவேரி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட டிஎஸ்பி, எஸ்பி யாரும் இதுல தலையிடக்கூடாதுல்ல. ஆமா, நேத்து கூட நியூஸ்லோட போட்டிருந்தாங்க. ஆமா, நீதிமன்றம் தான் இதை அணுகணும். இப்ப இவங்களுக்கு என்ன இது என்ன அநாத பிணமா, இல்ல யாரு இவங்களுக்குள்ள அந்த உடலை வாங்குறதுக்கான வேற எதுவாவது சிக்கல் இருக்கா? எதுவும் கிடையாது. இன்னும் 161 ஸ்டேட்மெண்ட் பூர்த்தி அடையல. இந்த நீதிமன்றம், அதாவது நீதிமன்றம் காவல்துறை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கு. அப்ப நீதிமன்றம் விசாரிக்க போது இப்ப இந்த உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு விட்டது. இப்ப என்ன அவங்களுக்கு சிக்கல்? இப்ப பிரேத பரிசோதனை பண்ணாம இருந்தா வேற எது சிக்கல் இருக்குன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்துறேன். இது என்னன்னா, அரசாங்கம் திட்டமிட்டு நாளைக்கு எங்க தேவேந்திர குலத்துல இங்க ஒட்டுமொத்த, அதாவது இது என்ன ஒரு பெரிய கொடுமைனா தினேஷ், திருவையாறு 70 மக்கள், 100% மக்கள் தொகையில 70% மக்கள் தொகை தேவேந்திரர்கள் அடர்த்தியாகிற பகுதி. ஆனா இங்க என்ன சொல்றது, கால கொடுமையில இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இன்னும் அனைத்து ஊருக்கும் இந்த பிரச்சனை பரவலாயிடக்கூடாது அப்படிங்கறதுனால இது அடக்குமுறையை கையாண்டதுக்காக இன்னைக்கு இந்த நோட்டீஸ்ன்னு ஒரு பூகம்பத்தை கொண்டு வராங்க. அதுக்கெல்லாம் இங்க சளைச்சவங்க யாரும் கிடையாது, சொல்லியாச்சு. இப்போ ஒட்டுமொத்தமா அரசியலுக்கு அப்பாற்பட்டு, சமுதாய அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டு, உள்ள இருக்கிற கருத்தியலுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அப்பாற்பட்டு நாளைக்கு தேவேந்திரர்கள் திரண்டு வர சொல்லி அழைப்பு விடுத்திருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை. ஆமா, தஞ்சை மாவட்டம் மட்டுமல்லாமல் டெல்டா பகுதியே வாங்கன்னு சொல்லி இருக்கு. சரி, அதுல என்னன்னா, இன்னும் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம மக்கள் மிகப்பெரிய என்ன சொல்றது, எமோஷன் ஆகுறவங்க, ஆத்திரக்காரங்க, மக்களை அதிக அளவுல திரட்டிட்டா, உண்மை இதுதான், திரட்டிட்டா கட்டுப்படுத்த முடியாதுன்னு இந்த வழக்கறிஞர் கோபு பாலா பண்றவங்க கொஞ்சம் நம்ம பொறுமையா கையில பிடிப்போம், நீதிமன்றத்துக்கு போயிட்டோம்னு சொன்னதுனால நம்ம இந்த உள்ளூர் ஆளுகளை மட்டும் அழைச்சிருக்கோம் திருவையாற. சரியா? நம்ம இதை கடந்து ஒட்டுமொத்த டெல்டாவை திரட்டுறதுக்குன்னு இத்தனை நாள் இருந்ததுக்கு திரட்டினோம்னா இந்த போலீஸால நம்மளை அடக்கவும் முடியாது, அரசாங்கத்தாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு விஷயம். என்ன சொல்றது, எப்படி கடந்து போறதுன்னு தெரியல. நீதிமன்ற தீர்ப்புன்னு சொல்லி தப்பா, அதாவது 24ஆம் தேதி டேட் போட்டிருக்கு, அதுல ஒரு டிக்டேஷன் கொடுத்திருக்காங்கன்னா அதை போய் தீர்ப்புன்னு அடிச்சு எடுத்துட்டு வராங்களே.
அது இந்த அதான் வழக்கறிஞர் கோபு அவர் கேட்டாரு, ஆ, இன்னைக்கு விடுமுறையாச்சு, உன் ஆபீஸ் எல்லாம் மூடி கிடந்துச்சு, நாங்க காலையில இருந்து எல்லா ஆபீஸுக்கும் வந்தோமே, ஆ. அப்ப எப்படி இந்த ஆர்டர் இது இவ்வளவு சீக்கிரமா அடிச்சிட்டு வந்தீங்க, அது தப்பான ஆர்டர் நம்பரை போட்டுன்னு அவர் கேட்டாரு. அட்வொகேட். ஆமா, அட்வொகேட் கேக்குறாரு. அவர் வந்து ஒரு முக்கியமான இந்த பகுதியில களமாடிக்கிட்டு இருக்காரு. சரியா? ம், ம், இந்த இந்த ஒருங்கிணைப்பையும் மிக முக்கியமான லெவல்ல அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டு வந்து அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ம், இன்னைக்கு இருக்கிற சாவக்கேடு என்னன்னா, ம், நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளாங்கிறதெல்லாம் தூக்கி ஓர வச்சிடணும். இந்த ம். சமூகத்துல இருக்கிறவன் உயிரோட இருந்தாதான் நீங்க சமுதாய தலைவர்களாகவே வாழ முடியும். கண்டிப்பா. அப்ப சமுதாயமே அழிஞ்சு போயிடுச்சுன்னா யாருக்கு தலைவரா இருக்க போறீங்க? ம், இதெல்லாம் கடந்து நாளைக்கு வந்து அணிதிரள்ங்கிறது கோரிக்கை வச்சிருக்கு. ம், நல்ல ஒரு உத்தியோகமா இந்த மாவட்டத்துல வந்து விழிப்புணர்வு இருக்கு. ம், மற்ற மாவட்டங்களோட ஒப்பிடுறப்ப வந்து இந்த மாவட்டம் மிகவும், நான் ஓப்பனா சொல்றேன், அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. ம், இவர்களுக்கு இப்ப தேவைப்படுறது கல்வி, பொருளாதார, அரசியல் முன்னேற்றம் தான். ம், அதற்கான விழிப்புணர்வு தான் நீங்க உங்க ஊடகம் எல்லாம் பண்ணணுமே தவிர, உங்களை மாதிரி ஆளுங்க இங்க வந்து மிகப்பெரிய வந்து அதுலயும் பசங்க எல்லாம் இங்க நம்ம மாவட்ட பசங்களோட இங்க இருக்கிற மாவட்ட பசங்களை ஒப்பிடுறப்ப தங்கம். ம், அதாவது போதையோட கோர பிடியில் தென் மாவட்டம், ம். இங்க அது கிடையாது. அ, ரெண்டுக்குள்ள வேறுபாடு. ஆ, கோர பரவால்ல. பிடியில், போதையோட கோர பிடியில் தென் மாவட்டம். ம், இங்க பசங்கள்லாம் அருமையான பசங்க, சிந்தனைவாதிகள், நல்ல சிந்தனையில இருக்கானுங்க, பொதுநல சிந்தனையோட இருக்கானுங்க. இவங்கள்ட்ட ஒரு அப்பளுக்கு இல்லாத ஒரு தூய்மையான பசங்களா இருக்காங்க இங்க. ம். ஆனா அங்க பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, இங்க பொருளாதார வளர்ச்சி அடையல. அங்க கல்வி வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, இங்க கல்வி வளர்ச்சி அடையல. டெல்டா ஆ, வேளாண் குடிகளா தான் இருக்காங்க. ஆ. இல்ல இன்னும் மக்கள்ட்ட விழிப்புணர்வு இல்லண்ணே. அங்க பொறுத்தளவு கம்யூனிஸ்ட்ன்ற அந்த ஒரு சித்தாந்தத்துக்குள்ள தானே இருக்காங்க. அவங்க இல்ல, உளவி அந்த சித்தாந்தத்தெல்லாம் உடைச்சிட்டாங்க. ஆ, கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கிறது அது என்னன்னா, இந்த மக்கள் வந்து நிலங்கள் இல்லாத மிகப்பெரிய வந்து நிலக்கிழார்களுக்கு கீழ இருந்ததுனால கம்யூனிசம் வந்து இங்க தேவைப்பட்ட காலங்களா இருந்துச்சு அப்ப. ஆ, அப்ப இந்த இந்த வேளாண் குடியே இந்த வந்து வந்து கூலி வேலை பார்க்கறவங்க என்ன பண்ண முடியும்? ம், அது அந்த ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொருத்தவங்க இருந்துதான் ஆகணும் கம்யூனிஸ்ட பொறுத்தளவுக்கு. ஆனா ம். இப்ப ஏன்னா இருக்கிற சூழ்நிலை, ம், இந்த பகுதி மக்களுக்கு தேவை வந்து கல்வி விழிப்புணர்வு, அரசியல் விழிப்புணர்வு. ம், சரியா? ம், சமுதாய ஒற்றுமை. ம், பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்காங்க. இப்ப இவங்களோட விஷயங்களை நம்ம தென் மாவட்டத்தையும் இந்த மாவட்டத்தையும் வந்து இணைக்கிற வேலை என்ன வேலை, அங்க இருக்கிற பொருள் என்ன, அந்த மாதிரி இந்த இளைஞர்கள் அடுத்த கட்டம் இந்த 3க்கான வேலையை தான் செய்ய சொல்லணும். ம், இன்னும் வந்து சிவப்பு பச்சை அத வந்து அது திருவிழா, இனிமேலும் வந்து வந்து அங்க உள்ள பிரச்சனைகளை இங்க சுமக்கிறது, இங்க இருக்கிற பிரச்சனை அங்க சுமக்கிறதுக்கு கடந்து ம், ஒற்றுமைக்காக அதாவது எந்த பிரச்சனைக்காகவும் குரல் கொடுக்கலாம், இவங்க வரட்டும். ம், ஆனா இவங்களோட அடிப்படை வாழ்வாதாரமே இங்க வந்து நிலகுலைஞ்சிருக்கு இங்க டெல்டால. ம், இந்த கீர்த்திகா மரணங்கிறது இது எதுக்காக நடந்துச்சோ இறைவன். ஆனா அந்த கீர்த்திகா மல்லத்திங்கிற அந்த பொண்ணோட மரணமாகப்பட்டது ம். ஒரு மிகப்பெரிய நூற்றாண்டு கால வரலாற்று மாற்றத்தை இந்த பகுதியில் உருவாக்கும். உருவாக்கிருக்கு. இல்ல, உருவாக்கணும். எல்லா ம், விஷயத்திலும் விழிப்புணர்வு வரும். ம், இன்னைக்கு நம்ம ஊடகங்களை பொறுத்தளவுக்கு நமக்கு ஊடகம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ஒரே ஊடகம் நீங்க தான். சரியா? ம், இந்த எந்த ஒரு விஷயத்தையும் காம்ப்ரமைசன் பண்ணிக்காம யாரையா இருந்தாலும் விமர்சனம் பண்ணி போடுறதுனால, அதனால நீங்களும் இதை நல்லா வெளியே கொண்டு போயிருங்க. ம், நாளைக்கு ஊடகத்தின் சார்பில் நீங்க அழைப்பு விடுத்துருங்க. டெல்டா பகுதிக்குன்னு ஒரு வீடியோ போடுங்க. இந்த வீடியோவை டெல்டா பகுதி தேவேந்திரர்களுக்கான ம், பதிவு. ம், அஹ் ம். இந்த டெல்டாவில் இந்த இந்த எந்த ஒரு தேவேந்திரல் அச்சுறுத்தல் இல்லாமல் சமூக பாதுகாப்போட வாழ அணிதிரள்வின்னு ஒரு வார்த்தையில போட்டு இந்த வீடியோவை நீங்க தயவு செஞ்சு போடுங்க. ஆ, சரிங்கண்ணே. இது அப்புறம் ஏனென்றால் இன்னொரு விஷயம் கேட்கணும். தினேஷோட ஃபோன வந்து இன்னும் குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஆமா, இல்ல இல்ல ரீசன்ல அவரோட அது ஃபோன வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க? என்ன அதுக்கு பதில் சொல்றேன் இன்ஸ்பெக்டர். அந்த தினேஷ் வந்து போன வாங்கின எஸ்ஐ போனே எடுக்க மாட்டேங்கிறாராம். ஆ, அவர் டியூட்டில இருக்காரா இல்ல ஆன் டியூட்டில இருக்காரா இல்ல லீவ் போட்டு போயிட்டாரான்னு கேட்டேன். அப்படியே முழிக்கிறார். அதாவது ம், எந்த பதிலுமே இல்ல. பாப்போம். அப்படி திங்கக்கிழமை வந்து கோர்ட்ல வந்து நம்ம இங்க இருக்கிற நம்ம வழக்கு அவங்க சொல்லி பெட்டிஷனை தான் காலையில போட சொல்லணும். ஆ. அது சட்ட ரீதியா பாத்துக்கலாம். அந்த கோபு பால போராட்டத்தை தொடர்ந்து இருக்கிற ஒரு கோபு பாலா இருக்காங்க. கோபுட்ட பேசுறீங்களா? குடுங்க. அந்த தினேஷ் பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. ஆ, ம். நல்லா இருக்கேன் பிரதர். ஆமா. போராட்டங்கள் அடுத்த கட்ட லெவலா நல்லபடியா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. போயிட்டு ரொம்ப இருக்கு. மகிழ்ச்சி. வெற்றிகரமா இன்னைக்கு வந்து 11வது நாளா வந்து முடிக்கிறோம். ஆமா. நம்ம தான் வர முடியாத சூழ்நிலை ஆயிருச்சு. நமக்கு கொஞ்சம் இந்த பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆயிருச்சு. இப்பதான் உங்களுக்கு தெரியும்ல, அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லன்ட்டு நம்ம அது பார்க்குற வேலையா இருந்தோம். ஆமாமா. ஆமா. நாளைக்கு கண்டிப்பா நான் வந்துர்றேன். இப்ப கோர்ட் ஆர்டர் ஏன்னா நீங்க தான் உள்ள போய் வாதாடுனீங்க. ஆமா. அப்படி இருக்கும்போது, இப்படி ஒரு ஆர்டர் வந்து அடிச்சு கொண்டு வந்திருக்காங்களே, அது எப்படி எடுத்துக்கிறது? அவங்க வந்து இப்ப என்ன நாங்க இதான் ஆர்கனைஸ் பண்ணோம். அது மாரி நாளைக்கு வந்து பக்கத்து ஊர்ல இருக்கிற கிராமத்தெல்லாம் வந்து ஒரு ஒருங்கிணைச்சு இங்க வந்து ஒரு திருவிழா மக்களை திரட்டணுங்கிறதே நம்ம பண்ணோம். ம். அந்த தகவல் வந்து காவல்துறைக்கு போயிட்டு இவங்க வந்து பெரிய அளவுல வந்து மக்கள் கூட்டம் வந்துச்சுனாக்கா அவங்களுக்கு நம்ம கட்டுப்படுத்த முடியாதுங்கிற காரணத்துக்காக ஆ. நம்மளுடைய போராட்டத்தை நிறுத்து செய்யணுங்கிறதுக்காகவே இது மாதிரி வந்து ஒரு
கோர்ட் பொய்யான கோர்ட் உத்தரவுன்னு சொல்லிட்டு ம் கொஞ்சம் கூட வந்து அவங்களுக்கு வந்து சட்ட அறிவு இல்லாமையோ இல்ல மனசாட்சிக்கு அப்பாற்பட்டு அவங்க வந்து இந்த மாதிரி கோர்ட் உத்தரவு போட்டுருக்குன்னு சொல்லி அந்த ரெட்டு நம்பரை போட்டு வந்து உத்தரவு தான் உத்தரவு, ம் நீங்க 48 மணி நேரத்துல வந்து நீங்க பாடி வாங்கி அடக்கம் பண்ணலாம் அப்படின்னா நாங்க வந்து அதை பாத்துருவோம் ம் அப்படின்னு தவறான தகவல் சொன்னாங்க. அப்புறம் விளக்கம் கொடுத்து இது வந்து அனாதை பிணமோ இது வந்து கேப்பாரட்ட பிணமோ கிடையாது, ம் நாங்க வந்து கோர்ட் 24ஆம் தேதி போட்டிருக்கு, உங்க தரப்பு இந்த போலீஸ் தரப்புல இருந்து கவுண்டரா ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க, ம் அதன் பிறகு நாங்க வந்து என்ன கோர்ட் உத்தரவு போகுதோ நாங்க வந்து எடுக்க போறோம், ம் நீங்க ஏன் வந்து இன்னமும் வந்து பொய்யான தகவலை சொல்றீங்க, நீங்க வந்து போலீஸ் துறைக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிறான்னு சொல்லி கேட்டாச்சு. ம் அதுக்கப்புறம் இல்ல நான் வந்து ஆர்டிஓ பேசுறேன் கலெக்டர் பேசுறேன்னாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே வரல. அப்ப இந்த மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி எப்படியெல்லாம் வந்து இவங்க வந்து ஏமாத்துறாங்க, எல்லாம் தவறுக்கு வந்து உணர்ந்த போறாங்க இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். ம் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ம் நம்ம இங்க இல்ல நம்ம அப்படின்னாக்கா இதை வந்து மக்கள் உண்மையா நம்பி சரி ரைட் எப்படியா அவங்க கோர்ட் உத்தரவு போட்டிருக்கா இந்த தாசில்தாரே சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா ஆமா. ம் சரி பிரதர், தகவலுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு வந்துடுறேன். நீங்க சரி. வாங்க ஆ வாங்க ஆ வந்து சரி சரி. ஓகே. நன்றி.